சனி முடிவு பண்ணிட்டாரு, உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும், யாராலையும் தடுக்க முடியாது, கவலையப்பட வேண்டாம். கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி கொடுக்க முடியும், எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குது, நாங்களே தெருக்கோடியில் நிற்கிறோம், இப்படி நிறைய பேர் சொல்கிறது. சனி பகவான் நல்லா இல்லாத காலகட்டத்தில் மருந்து மாத்திரையில் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். அந்த மருந்து மாத்திரையில் நம்ம நோயை என்னன்னு கூட சட்டை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த காலகட்டம் நம்ம உடம்பை அக்செப்ட் பண்ணி நம்ம நோயினோட வீரியம் அப்படின்றது குறையும். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா இந்த காலகட்டம் குழந்தை பேர் அப்படின்றது வரும். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். ஆனால் அது பார்த்திங்கன்னா பெருசாக ஒத்து வராது. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க பொதுவாக பாருங்கள் 2025 ஆண்டு பலன்கள், 2026 ஆண்டு பலன்கள் இப்படி தானே சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு பலன்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா கொஞ்சம் அதாவது சமீப காலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2025க்கான பலன், 26க்கான பலன் அப்படின்றது பார்க்குறோம். நம்ம தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தது என்ன அப்படின்னா தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி அந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பலன்களை பார்த்திங்கன்னா பகுத்தறியறது. அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம தொன்று தொட்டு பல நூறு வருடங்களை பார்த்துட்டு வந்தது. சரி, அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 9:40 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறத பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸும் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பலன் சொல்ல போகிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள், இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விஷயம் சனி பகவான் ரோக சனியாக இருக்கார். ரோக சனி என்ன பண்ண போகிறார், கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். அவரே முடிவு பண்ணிட்டாருங்க. உங்கள் ராசியில் உச்சமடைகிறவன் தான் சனி பகவான். அவனே பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிட்டா உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு மற்றவங்களை யாரால் தடுக்க முடியும். ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி தான் சனி முடிவு பண்ணிட்டாரு, உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும், யாராலையும் தடுக்க முடியாது, கவலையப்பட வேண்டாம். ஏம்மா நீங்கள் வேறு, எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குமா, கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி கொடுக்க முடியும், எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குது, நாங்களே தெருக்கோடியில் நிற்கிறோம், இப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டு. அதுக்கு மேலே கமெண்ட்டில் போடுவாங்க நாங்களே ஒன்றும் இல்லாத பாப்பராக இருக்கோம் அப்படின்னு. அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுக்கு பல கோடி கடன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம். எங்களுக்கு பூர்வீக சொத்துல ஒன்றுமே இல்லைங்களேம்மா, நான் வாங்கின ஒரு வீடு தான் இருக்குது, நான் வாங்கின ஒரு கிரவுண்டு தான் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு. இல்லைம்மா அது கூட எங்களுக்கு இல்லைம்மா, நாங்கள் தனிநபர் கடன் ஏகப்பட்டது வாங்கி வச்சுருக்கோம், அவனா கழுத்தை நெரிக்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ இந்த காலகட்டம் நம்ம பாருங்கள், ஒரு அரசாங்க வங்கி, அரசாங்கம் சார்ந்த ஒரு வங்கியில் நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சட்டுன்னு நம்மளுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும். அந்த லோனை வாங்கி நம்ம கடன் அடைக்கிறதுக்கான பிராப்தம். ஆக மொத்தம் கடனை அடைச்சி நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குமா, புரியுதுங்களா? அதே மாதிரி நோயிலேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. என்னோடது இன்க்யூரபிள் டிஸார்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எப்படி குணமாகும், உதாரணத்துக்கு எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ரத்தவாதம்னு சொல்லுவாங்க, அது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எப்படிங்க நாங்கள் வெளியே வந்துட முடியும், ரொம்ப சிம்பிள்மா. நம்ம பாருங்கள், சனி பகவான் நல்லா இல்லாத காலகட்டத்தில் மருந்து மாத்திரையில் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். அந்த மருந்து மாத்திரையில் நம்ம நோயை என்னன்னு கூட சட்டை பண்ணியிருக்காது. ஆனால் இந்த காலகட்டம் நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடும்போது நம்மளுக்கு முதல்ல ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிடைப்பார், நல்ல வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டர். அந்த கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரையும் நம்ம உடம்பை அக்செப்ட் பண்ணி நம்ம நோயினோட வீரியம் அப்படின்றது குறையும். மருந்து மாத்திரை குணமே ஆகாத நோயாக இருந்தால் கூட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக இருக்கம்மா, பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு அமைப்பு, இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? ஆப்வியஸ்லி எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரிகள் வந்தாலும் அவங்களால நம்ம ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம் அப்படிலாம், இது சூப்பர். அதுக்கும் மேலே ராகு பகவான் 5ஆம் பாவம், பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குன்னா தெரியக்கூடிய காலகட்டம். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் பூர்வீகத்தில் இருக்க சொத்து பத்து வீடு வாசல்லாம் தெரியுது அப்படின்னா அது மேலே உங்களோட ஒரு கவனம் அப்படின்றது இருக்கணுமா. குழந்தைங்க கிட்ட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று செய்ய, உங்களுக்கும் குழந்தைக்குமான ஒரு மனஸ்தாபம், உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கான ஒரு மனமுட்டம் அப்படின்றது ஏற்படும். இந்த காலத்தில் பெருசாக யோசிக்கணுன்றது இல்லைம்மா. பெரும்பாலும் நிறைய பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்குறது இல்லை. பெரும்பாலும் பிள்ளைங்க யாராவது ஐயோ என் பிள்ளை சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க.
எல்லா பிள்ளையும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் ஒன்று 3 வயசில் சொல் பேச்சு கேட்காது, இல்லை 13 வயசில் சொல் பேச்சு கேட்காது, இல்லை 20 வயசில் சொல் பேச்சு கேட்காது, இல்லை 30 வயசில் சொல் பேச்சு கேட்காது, இல்லை 40 வயசில் சொல் பேச்சு கேட்காது. ஆக மொத்தம் பெற்றவங்களை கஷ்டப்படுத்துறது பிள்ளைங்க அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா. கலிகாலம் அப்படி தான் இருக்கும். அப்போ பெருசாக என் குழந்தைய நான் திருத்திடணும், நான் வந்து என் குழந்தைய நெல்வழிப்படுத்திடணும், நேர்மைப்படுத்திடணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப நீங்கள் பாடுபடுறீங்க. மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்றது, காலேஜில் அசிங்கப்படுத்துறது. அந்த பையனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எந்த பொண்ணு முன்னாடி அவன் கெத்தாக இருக்கணும், அந்த பொண்ணு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்துறது இப்படிலாம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்குமான இடைவெளி ரொம்ப அதிகம் ஆகிடுமா. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். பிள்ளைங்களுக்கு நண்பர்களாக இருங்க. நண்பர்களாகவும் அம்மா வந்து நல்ல தோழியாக இருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க உங்கள் பேச்சு இருப்பாங்க. ஓரளவுக்கு சமுதாயத்தில் பிள்ளைங்களை நம்மளால் கௌரவமாக கரையேற்ற முடியும். புரியுதுங்களா. நிறைய துளாராசி அன்பர்களுக்கு குழந்தை பேர் இல்லைன்னா இந்த காலகட்டம் குழந்தை பேர் அப்படின்றது வரும். நிறைய துளாராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒத்து வராது. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுற ஒரு லவ் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா, அது வந்து மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் போகும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, மேக்ஸிமம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேத்து 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் கேத்து அப்படின்னும் போது அக்கா அண்ணன் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், நண்பர்கள் மூலிமா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான பிராப்தம், வழியும் வாய்ப்பும் உண்டு. நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும், நாங்கள் வந்து பாருங்கள் வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. என்ன உங்களுக்கும் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு கேப், ஒரு இடைவெளி அப்படின்றது தொடரும். சரிங்களா. அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 10ல் குரு பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி பறிப்போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க. வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹையர் அஃபிஷியல் ஒரு டார்கெட்டை கொடுப்பான், இதுக்குள்ளே இந்த டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு. உங்கள் கீழே இருக்க வேலை செய்ய மாட்டான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மத்தளத்துக்கு 2 சைடும் அடி மாதிரி அவனும் உங்களை திட்டுவான், இவனும் வந்து ஓடியாடுவான். அப்போ அந்த ப்ரெஷர் கொண்டு வந்து வீட்டில் காமிப்பீங்க, வீட்டில் கான்ஃபிடன்ஸ். அப்போ என்ன அர்த்தம், உட்காந்து பேசணும். நீங்கள் இவ்வளோ டார்கெட் கொடுக்குறீங்க, இந்த கீழே சபார்டினேட்ஸ்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, தூக்குங்க, புது ஆளுங்களை போடுங்க, இல்லை கூட எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணணும். நீங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னாலும் வந்து பாருங்கள் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும். அந்த ஆர்டர்ஸை முடிச்சு கொடுக்க நம்மளால முடியாது, ஏன்னா மேன் பவர் இருக்காது. இப்போ தான் காலைல வந்தால் தானே வேலையாட்கள் கேரண்டி, அப்படி தானே இருக்குது இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேன் பவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். வேணும்னா நம்ம டெம்பரரியாக வந்து கால் ஃபால் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வேலையில் பக்காவாக பிளான் பண்ணோம் அப்படின்னா எந்த வித ப்ரெஷர்ஸும் கிடையாது, எல்லாமே நல்லது தான். பொதுவாக துளாராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 6க்கு அதிபன் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தொழிலில் எந்த ஹிண்ட்ரன்ஸும் கிடையாது, வரத்துக்கான வழியும் கிடையாது, மேன்மையும் முன்னேற்றமும் உறுதி. கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்குங்கம்மா, நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். எப்போ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த காலகட்டம் எங்களுக்கு வீடு அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகளும் இந்த வருஷமாவது ஓயுமா இல்லை தொடருமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், என் பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பிள்ளைங்க வாழ்க்கை சார்ந்து, பிள்ளைங்களோட குணாதிசயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் மூலிமா தாங்க தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்குமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.